பின்னாடி போனால் கம்ப்ளீட்டாக பின்னாடி உங்கள் காலுக்கு பின்னாடி இழுத்துருங்க. செருப்பு அப்படியே இழுத்துருங்க. கிளச்சை மட்டும் வச்சு பாருங்கள். இது பண்ணலாம். ஓகேவாண்ணா? ஃபுல் கிளச் கரெக்டாக இருக்குங்க. நியூட்ரல் பண்ணிக்கங்க. பிரேக்கில் கால வைங்க. பிரேக்கில் கால வைங்க. நியூட்ரல் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு கீர் கொடுங்க. ஃபஸ்ட்டு கீர் அந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க. போனாங்களா? மிதம் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகி. இப்போ நான் கால் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா? பிரேக்கை விட்டுருங்க. கிளச் இந்த கால் எடுங்க. ஆஃப் ஆயிடுச்சு தெரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸ்டடி பண்ணிக்கணும். போகலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர். மிதிக்கக்கூடாது. லைட்டாக பெருவரல் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் லைட்டாக எக்ஸைட் காலை எடுத்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி ரெண்டாவது கீர் கால் எடுத்துக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணி எக்ஸைட் லைட்டாக தொடங்க. அந்த ரோட்டை போய்க்குவேன். எக்ஸைட் கால் எடுங்க. கிளச்சை பிடிச்சி 3வது கீர் போடுங்க. போடுங்க 3வது கீர் போடுங்க. எக்ஸைட் பிடிக்கணும் போகும். அந்த கேப் விடக்கூடாது. இருக்கமாங்கண்ணா போகலாங்க. கேப் விடக்கூடாது. இடிக்காது பயப்படாது. வண்டி வர சவுண்டு கேட்குது உங்களுக்கு. அது விட்டே போனால் அவர் வாட்டுக்கு அவர் போய்க்கார் பார்த்தீங்களா? கொஞ்சம் எக்ஸைட் லைட்டாக எக்ஸைட் கொடுக்குறது. அதை எச் பண்ணுங்கள். அதை ஃபீல் பண்ணுங்கள். கமல்னா ஹஸ்பண்ட்னா ஆளு குறுக்க வராங்க. எக்ஸைட் காலை எடுத்துருங்க. பிரேக்கு லைட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். ஸ்டேரிங் மெதுவாக பிடிக்கும். டைட்டாக பிடிக்காதுங்க. திருப்புங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி திருப்புன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் அதை பண்ணவே கூடாது. நான் திரும்ப உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கை வச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியுதுங்களா? சரி, நாம் திருப்பணும். நீங்கள் திருப்புறீங்களா? இப்போ நானே வண்டி ஓட்டிக்கிட்டீங்களா? நீங்கள் இந்த சைடு உட்காந்துக்கிறீங்களா? இப்போ நீங்கள் தான் திருப்பணும். திருப்பணும். அந்த கான்ஃபிடன்ஸை கொண்டு வாங்கன்றேன் நான். ஸ்கூல் பஸ் போனாலும் பரவாயில்ல. நம்ம வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை. பிரேக்கை பிடிச்சிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு சரிங்களா? 3வது கீரில் இருக்கும். 2வது கீர் போட்டுக்குங்க. போட 2வது கீர் போகலாங்க. கால் எடுத்துன்னு வெளியே போவோம். மெதுவாக இருக்கும். எக்ஸைட் பண்ணி ஓட்டிப்போம். போகலாம். எக்ஸைட் பிடிச்சி வண்டி போகும். வண்டி லெஃப்ட் வருதுன்னா
பின்னால் வரவங்க குழப்பம் அடைஞ்சிருவாங்க அஜ்மல்னா, வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. எக்ஸாக்ட் கால் எடுங்க, கிளச்சு போடுங்க, 3வது கீர் போடுங்க. கிளச்சை பிடிக்காமல் கீர் போட்டீங்க, போடுங்க. தானே எக்ஸைட் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நான் போட்டேங்க, போலாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கிளச்சில் எக்ஸைட்டு காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போடுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம தாண்டியாச்சு, கரெக்டுங்களா? போகலாம். எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, அவர் இறக்கி போடுவாங்க. பிரேக்கை பிடிச்சிக்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஓரம் விடுங்க. கால் எக்ஸைட்டு போகுதுன்னா எக்ஸைட்டு போகக்கூடாது. வரண்ணா திங்கக்கிழமை தான். நாளைக்கு அண்ணா வெரி டயர்டில் இருக்குண்ணா. போலாங்க. இன்றைக்கி வந்துடுறேன். இன்றைக்கி 11 மணிக்கு முன்னாடி வரும். இப்போ 10:30 மணிக்கு வந்துடுறேன். போலாங்க போலாங்க. பண்ணலாம் ஃபஸ்ட்டு கீர் அஜ்மல் அஜ்மல், நான் ஃபஸ்ட்டு கீர் இதிலே போகலாம். அஜ்மல்னா இன்றைக்கி ட்ராப் பண்ணிடுங்க. சத்தியமாக செம்ம டயர்ட்ண்ணா. 2வது கீர் அஜ்மல்னா, 3வது கீர். கிளச்சை பிடிக்காமல் விழுகாது அஜ்மல்னா. போடுங்க, நான் பிடிச்சிட்டு போடுங்க, போலாங்க. ஆனால் பின்னால் பார்க்கணும் அஜ்மல்னா, நம்ம இங்கே கரெக்டாக போகிறோமான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் பின்னால் யாரையும் தேடாதீங்க. பின்னால் பார்க்கணும் அஜ்மல்னா. ஓகே, நம்ம இங்கே கரெக்டாக போகிறோமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியாதுன்னா அதுக்குள்ளே தட்டிடுவோம். நான் சொல்கிறதுக்குள்ளே அங்கே நடந்து முடிஞ்சிடும், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸைட்டு கால் எடுங்க, கிளச்சு பிடிங்க, 3வது கீர் போடுங்க. பார்த்தீங்களா? சொல்லுங்கள் நீங்கள். பட் கிளச்சு நான் தான் போட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் எடுங்க. சொல்கிறதுக்குள்ளே பூரா நடந்து முடிஞ்சிடும் அஜ்மல்னா. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு திரும்ப நமக்கு திரும்ப இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட் போகிறோம். லெஃப்ட் அஜ்மல்னா கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். திரும்ப சரி. ஆமாண்ணா, ஸ்டடி பண்ணி அண்ணா. அதுக்கப்புறமும் திருப்பினா வண்டி அங்கே போகுதில்ல அஜ்மல்னா. அதுக்கப்புறம் திருப்பக்கூடாது, சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டடி பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அஜ்மல்னா. வண்டி ஸ்டடி ஆச்சுன்னா அதோட நிறுத்திடணும். ஸ்டேரிங் சுற்றுறது கட் ஆஃப் பண்ணிடணும். நான் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? நீங்கள் ஏசி போகுதுங்களா? ஸ்டேரி சுற்றுறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க? சுற்றிக்கிட்டே இருந்தேன். போகுதுன்னா அவ்வளோதான், அப்படி நிறுத்திடணும், அவ்வளோதாங்க. என்ன கோவில்? என்ன கோவில் இல்லைங்கண்ணா? பார்க்கலையே. முடியாது சார்.
சில அது வச்சுருப்பாங்க, உள்ளே வேறு சாமி இருக்கும். சும்மா எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போடுறோம். ஒரு 8:45-50க்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறீங்களா? பஸ் ஸ்டாப்பு. ஆமாம், ஓகே. ஸ்பீடு பிரேக் விட சொன்னோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. பிரேக்லேயும் கால் வைக்கணும் சொன்னோம்னா செகண்ட் கீர் போட்டுக்கோங்க. போடவே இல்லை சொன்னோம்னா போடுங்க. செகண்ட் கீர் போடவே இல்லை சொன்னோம்னா முன்னாடி கிளச்சு பிரேக். ஏன் என்ன பண்ணீங்க? கீரு புரியல. ஒரு நிமிஷம் குழப்படியாதீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற மட்டும் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கியரை திரும்பி மாற்றிட்டேன். கீர் எத்தனை கீர் மாற்றிருக்கீங்க? நியூட்ரலில் கொண்டு வந்துட்டேன். நமக்கு எத்தனை கீரில் போயிட்டு இருக்கணுங்க? பட் எக்ஸைட் மிதிச்சிட்டே இருக்கீங்க தெரியுதா? கியர். பட் எக்ஸைட் மிதிச்சிட்டே இருக்கீங்க தெரியுதா? சவுண்ட் எனக்கு கேட்குது. கியர். அந்த குழப்பம் அடையாதீங்க. அந்த நிதானத்துக்குள்ளே வாங்க. உங்களை வர வைங்க. ஓகேண்ணா. என்னோட எஃபெக்ட் இதுதான். இதை தாண்டி என்னால் எஃபெக்ட் போடுறதுனா இது போட முடியாது. பட் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் என்னால் இதை தாண்டி எஃபெக்ட் போட முடியும். சரி, தனியாக ஓட்டுற ஃபேமிலி உள்ளே உட்காந்துருக்காங்க. ஃபீல்ட்லேயே வச்சுக்காச்சு. கவனமாக ஓட்டணும். அதே சமயம் நல்லா ஓட்டணும். மறுபடி ஸ்பீடு பிரேக்கு, மறுபடி எக்ஸைட்னு கால் விடுங்க. பிரேக்கு கிளச்சு. பிரேக் லைட்டாக செகண்ட் கீரில் தான் போயிட்டு இருந்தோம். வச்சுக்கோன்னா செகண்ட் கீர்லேயே வண்டி போங்க. நம்ம கீரை மாற்றணும், நம்ம தேர்ட் கீர் போடணும், ஃபஸ்ட் கீர் போடணும், செகண்ட் கீர் போடணும், இதுகளெல்லாம் டிலேட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வேணாம் நமக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்பீடில் போகிறோம், செகண்ட் கீரில் போகிறோம், நம்ம ஸ்டேரிங்கை கரெக்டாக பிடிக்கணும், கிளச்சு பிரேக் யூஸ் பண்ணுறோம். அந்த மெயின் செட்டில் போங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? ஆமாண்ணா. ரோட்டில் நம்ம ரோடு தெரிஞ்சலாம். ஏன் பிடிச்சி இழுத்தேன்னு வண்டி மோதுற மாதிரி போச்சு. பட் இந்த இடத்துல கிளச்சின் பிரேக் நான் தான் பிடிச்சிருக்கேன். உங்கள் கால் இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பிடிச்சி பிரயோஜனம் இல்லை. உங்கள் கால் எக்ஸைட்டில் தான் இருக்குது தெரியுதா? பட் அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. கிளச்சுக்கும் பிரேக்குக்கும் உங்கள் கால் வரணும். நீங்கள் தான் யோசிக்கணும். ஸ்டியரிங்கை திருப்பணும்னு நீங்கள் தான் யோசிக்கணும். கரெக்டுங்களா? அது சும்மா பிடிச்சி பார்க்கக்கூடாது. வச்சுக்கோங்களா, அதுக்கு என்ன யூஸு, கிளச்சில் என்ன யூஸ் இருக்குது, பிரேக்கில் என்ன யூஸ் இருக்குன்னு தான் பிடிச்சி பார்க்கணும். போகலாங்க. எக்ஸைட்டு கால் எடுங்க, கிளச்சு பிடிங்க, 3வது கீர் இப்போ போடுங்க. கணக்குப்படி பார்த்தா எனக்கு இது இப்போ ஓட்டுறது 9வது நாள் கணக்கு வந்துடும். கேட்டுங்களா கமல்ண்ணா? 7வது நாள்னா நேற்று மாட்டி இன்னொரு ரவுண்டு வந்தோம்ல. நேற்று காலையில் வந்து ஒரு ரவுண்டு வரும். இப்போ இன்னைக்கு எனக்கு தெரியல. திரும்பி கேட்கும். வியாழக்கிழமை போனாலும் சொல்கிறோம். வியாழன் 7 8 அதில் 3 நாள் வரலன்னா வீட்டில் 3 கழிச்சு 5 +1 6 வர்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று காலையில் 6ங்க. ஆமாண்ணா. இல்லை நேற்று நைட்டு மறுபடியும் 7, மத்தியானம் மறுபடியும் 7. ஆமாம், கரெக்டுங்களா? இல்லை
ஒரு நாள் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். வியாழக்கிழமை வந்து சேர்ந்தோம். 22ஆம் கணக்கு பண்ணி பண்ணிக்கலாம். வியாழன் டு வியாழன் 8ஆவது. ஆனால் திருப்பி கூடாது ஓரளவு லிமிட் 9. அதில் 3 கஷ்டம்னா 7, இப்போ 8. கரெக்ட் கரெக்ட். பிரேக்கு கிளச் உங்களை 8ஆவது நாள் ஆச்சு. ஸ்பீடு பிரேக் மாட்டி வருது, மாட்டி பிரேக்கு கிளச். உங்களுக்கு இது கனெக்ட் பண்ணி 8-10 போட்டுருந்தேன். ஆமாண்ணா வீடியோ அஜ்மல் பார்த்துட்டேன். நேற்று நான் ஒரு வீடியோ எடுத்தேன், 2வது வீடியோ எடுக்கல. ஆமாம் ஆமாம் நான் அதான் பார்த்தேன். இப்போ எடுத்துருக்கீங்க. நேற்று 2வது வீடியோ எடுக்கல. ரெக்கார்ட் பட்டன் தெரியுது. நேற்று காலையில் வீடியோ எடுத்தேன். நேற்று மதியம் 11 மணிக்கு எடுக்கும்போது வீடியோ எடுக்கல. ஒரே நாளில் வந்து 2 தடவை வீடியோ போட்டோம்னா டபுள் கிளாஸ் கொடுக்குற மாதிரி கணக்கு வந்துடும். சரி சரி. நம்மளோட எமர்ஜென்சிக்கு டபுள் கிளாஸ் எடுக்கிறோம். அதான் அதான். வண்டி 3வது இருக்கணும். எக்ஸைட்னு கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். அஜ்மல்னா கிளச்சை பிடிங்க. இப்போ கூட 3வது மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி மறுபடியும் 2வது போடணும். ஹார்ன் அது என்னன்னா அது ஹாரன் அது ஒன்று போயிடுச்சுங்க, 1ல் தான் அடிக்குது. எப்படிண்ணா அது நேற்று ஒழுங்காக அடிக்கல. அதனால இல்லைண்ணா, அது ஒரு ஓவர் யூசேஜ் ஆயிடுச்சுன்னா அதுவும் மிஷின் தானே. அது எது கம்ப்ளைண்ட் இருக்கும்போது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். நம்ம இதுலேயே போனால் கம்பெனி ரூட் போயிடலாமா? போயிடலாம்ண்ணா. இதில் போய் நம்ம வேறு வழியே போய்க்கலாம். சரி சரி. இப்போ ஒரு 4 ரோடு வரும். அதுக்கப்புறம் நம்ம அஜ்மல் நம்ம பிரேக் டக்குன்னு பயப்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு கம்பெனியோட இதில் உங்களுக்கு இது கொடுக்குறாங்க எதுங்கண்ணா? இவ்வளோ எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறீங்கல்ல? ஆமாங்க. ஸ்லோ போகலாம், கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை போகலாம், பயப்படாமல் போகணும். சரிங்களா? ஸ்பீடு பிரேக் அங்கே தான் இருக்குது. போகணும். ஸ்பீடு பிரேக் இங்கே தான் இருக்குது சொன்னால் நம்ம ரோடு ஸ்டடி பண்ணிங்க. ஆனால் திருப்பிட்டே இருக்கக்கூடாது. அது மாதிரிலாம் நம்ம ரோடுனா ஒரு நூல் வரோம், மறுபடியும் ஸ்டடி பண்ணுறோம். நம்மளுக்கு 15 நாள் ஆமாங்க. 15 நாள் நம்ம எவ்வளோ தூரம் எந்தெந்த ரோட்டில் கூப்பிட்டு போக முடியும் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு போயிடணும். ஸ்லோ பிரேக்கு கிளச்சு. அதான் அந்த எஃபெக்ட் போட்டு அந்த ட்ரெயின் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோடும் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பிக்கப் ஆயிடுவாங்க. டக்கு ஸ்டடி பண்ணிக்கோங்க. பிரேக்கில் கால் ஓட்டணும், ஹைவேலையும் ஓட்டணும். ஆமாம், நான் எல்லா இருக்க இடத்துல எனக்கு என்னன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கல்லண்ணா. ஆமாம், அது எப்பப்போ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னாங்கிறது கால் எடுக்கணும். இல்லை நான் இல்லை தெளிவாக ஓட்டவங்களுக்கு நான் அந்த வேலையை செய்யவே மாட்டேன். சரி சரி. கான்செப்ட் புரியுதா? இப்போ அஜ்மல் எங்கெங்கெல்லாம் சிரமப்படுறாரோ அந்த இடத்துல கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன். தெரியுங்களா? கை ஸ்டேரிங் ஹெல்ப் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி அஜ்மல் நான் கிளியராக இருந்தாலும் நான் அதை ஹெல்ப் பண்ண மாட்டேன். அவர் இங்கே சிரமப்படாமல் திருப்பாருன்னா நான் பார்த்தீங்களா வண்டி அங்கே ரைட்டில் போகும்போது ஆப்போசிட் வரவங்களுக்கு பிரச்சனையாகும். புரியுது. அந்த மாதிரி இடங்களில் ஹெல்ப் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் நான் இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆளுகளுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் மாற்றிடுவேன். ரோட்டில் ஸ்டடி பண்ணிக்கலாம். போய் ஸ்டடி பண்ணி ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. பிரேக்கில் காலை வச்சுருக்கு. மெதுவாக செகண்ட் ஏன் அஜ்மல் நியூட்ரு பண்ணீங்க? நியூட்ரு தான் பண்ணீங்க. செகண்ட் கியர் பண்ணாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட் போகிறோம்.
அஜ்மல்னாக்கு இந்த ரோட்டில் கொடுத்துருக்குண்ணா, உங்களோட இதுக்கு உங்களுக்கு நான் வேறு ரோடு கொடுப்பேன். சரிண்ணா. உங்களுக்கு நீ தெரியும் பாருங்க, சரி பண்ணி அந்த இடத்துக்கெல்லாம் அஜ்மல்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இந்த இடங்கள்ல ஒரு இங்கே கொஞ்சம் ஈஸியாக சிரமம்லாம் பார்த்துக்கணும். சரிண்ணா. ஒரே நேர் ரோடுனா ஈஸியாக எடுத்து ஈஸியாக அப்படின்னு. அதாவது முதல் நாள்லாம் கார் எடுக்கிறோம் கற்றுக்கிற வரைக்கும் அது சிரமம் தான். ஆமாம், அந்த ரோட்டில் ஓட்டுறது. அஜ்மல்னா எக்ஸிலேட்டர் கொடுக்குறோம், எக்ஸிலேட்டர் கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி 3வது கீர் போகலாம். கால் எடுத்து எக்ஸிட் பண்ணி அடிக்கும். மெதுவாகவே கொடுங்க. ஸ்பீட் பிரேக் இருக்குது, 3rd கீர்லேயே போகும், பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஏற்றி இறங்கும், பயப்படாதீங்க, போகலாம். டக்குன்னு ஏறி இறங்கும், பயப்படாதீங்க, போகலாம். அவ்வளோதான். என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சது உங்களுக்கு? போகலாம் ஒன்றும் பிரச்சனை, குழப்பம் இல்லை, போகலாம். ஃப்ரீயாக விடுங்க. ஹெல்ப் பண்ண தெரியுது, ஸ்டேரிங் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண தெரியுதா? கீழே இருக்காங்க. எக்ஸிலேட்டர் மிதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வேறு எதுவுமே உங்கள் கால் இல்லை, தெரியுதா? இங்கே சுற்றி போய்க்கலாம், அதில் போகணும்னா பிரேக்கில் எக்ஸைஸ் கால் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, செகண்ட் கியர் போட்டுக்கு போகலாம். திருப்பி போட்டு திருப்பி அப்படி லெஃப்ட் வாங்க, திருப்பிட்டு இப்போ லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் ஸ்டடி பண்ணுங்க. எக்ஸிட் நான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணாச்சு போனால் எக்ஸிட் மிதிக்கணும்னு நினைக்காதீங்க, ஸ்டடி பண்ணுங்க. ரைட் ஆக்சிலேட்டர் நம்ம ரோட்லேயே போகலாம் வச்சுக்கோங்க. ரைட் ஆக்சிலேட்டர் பிரேக்கை பிடிச்சி நிறுத்திட்டீங்க, வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி நம்ம ரோட்டில் ரைட் ஆக்சிலேட்டர் எக்ஸிலேட்டர் கால் எடுங்க, கிளச்சு பிடிச்சி 2வது கீர் போடுங்க. கால் எடுத்து கால் பிடிச்சி எக்ஸிலேட்டர் போங்க. எக்ஸிலேட்டர் கால் எடுங்க, கிளச்சை பிடிச்சி 3வது கீர் போடுங்க. போகலாம். நம்ம ரோட்டில் போகலாம். நம்ம ரோடு எக்ஸிலேட்டர் மிதிக்காதீங்க, வண்டி ஸ்பீடாக போகும்.
போதும் ஸ்டடி பண்ணி அஜ்மல்னா ஒரு தடவை தப்பு செய்யலாம் அஜ்மல்னா, திரும்ப திரும்ப தப்பு பண்ண இன்னுமே பண்ண முடியாது அஜ்மல்னா. சரி வண்டி எங்கே நிற்கிது பார்த்தீங்களா, திருப்பி சரி நான் இப்போ எவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறது, எனக்கு கையே வலிக்குது. சரி சரி போகலாம் லைட்டாக எக்ஸைட் கால் எடுங்க, கிளச்சை பிடிச்சி ரெண்டாவது ரெண்டாவது கீர் போட்டுட்டு மறுபடியும் நியூட்ரல் பண்ணுறீங்க. ஏன் கீர் போட்டு மறுபடியும் நியூட்ரல் பண்ணுறீங்க? இல்லை கன்ஃபியூஷன். லைட்டாக எக்ஸைட் எக்ஸைட் மிதிக்கிறது மட்டும் யார் சொல்லி கொடுத்தாங்க அஜ்மல்னா? அஜ்மல்னா எடுக்கிறேன் சொல்லுங்க. மிதிக்க அதை மட்டும் இல்லை, இப்போ மிதிக்கலை எனக்கு தெரியுது. இப்போ தொடுங்க, பிரச்சனை இல்லை. அதை மட்டும் கரெக்டாக மிதிக்கணும், மிதிச்சா வண்டி போகணும் மட்டும் நினைக்கிறீங்களே. அப்போ நம்ம கிளச்சை பிடிக்கணும், ஈர் போடணும், ஸ்டியரிங் கரெக்டாக பிடிக்கணுன்றது மட்டும் ஏன் மறந்துடுறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எக்ஸிலேட்டரில் மட்டும் காலை வைக்கணும் திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களே, அதனால தான் வண்டி போயிட்டே இருக்குது. அப்போது அந்த கிளச்சை பிடிக்கணும், கீரை பிடிக்கணும், ஸ்டியரிங் கரெக்டாக பிடிக்கணும். சரி பண்ணுறதா வாங்க. இல்லைண்ணா, இப்போ தெரியாமல் அந்த இதில் சென்ட் பாட்டில் கையை வச்சு மூக்கில் வச்சுட்டேன். எஸ்கலேட்டரை கொண்டு மீந்த பாருங்க. சூப்பராண்ணா. ஓட்டி பண்ண கேட்டுருவோம். ஸ்பீடு பிரேக் வரும், டர்னிங் வரும், ரோடு ஃப்ரீயாக இருக்கும். ஆளுங்க போகிறாங்க, எக்ஸைட் கால் எடுக்கணும், கிளச்சை பிடிச்சி மூணாக்கி இருப்போம். ஹார்ன் அடிக்கணும் அப்படின்னா அப்போ மாதிரி நம்ம இதிலே திரும்பி வந்துட்டு வேற ஒரு வழியாக வெளியே போயிடும். சரிங்களா கம்மாண்ணா? ஓகே ஓகே. நல்லா சளி பிடிச்சி இப்போ தெரியாமல் சென்ட்டை கையில் வச்சு மூக்கில் தொட்டேன். போடாது. காலைல 5:30 மணிக்கெல்லாம் நல்ல பனி. ஒரு நாள் வெயில், நேற்றுலாம் வெயில் பார்த்தீங்களா? முந்தா நாள் நம்ம பேசுவோம். நேற்றுல நல்ல வெயில், அதுக்கேற்ற மாதிரி பனியும் கூட்டுது. ஓகே ஜி, நம்ம மெயின் ரோடு வரையும் போகணும். இப்படியே அங்கே திருப்பிட்டு நம்ம கமால் ரோடு கொடுத்துருவோம். சரிங்களா? அவ்வளோதான். நீ இப்படி போயிருங்க. நான் வரவேண்ணா. இல்லை நான் திருப்பிடுறேன், அதுக்கு போய் எடுத்துக்கலாம். நான் திருப்பி இல்லை அது நான் அப்படியே ரிவர்ஸ் உள்ளே போயிடுவேன். இங்கே ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே. எக்ஸைட் மிதிக்காது. இருங்க, பின்னாடி அந்த வேன் போகணும். இப்போ இதில் எப்படி இதில் போய் இதுக்குள்ளே ரிவர்ஸ் போகும். ரிவர்ஸ் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸைட் மிதிக்காதீங்க. ஒன்று நீங்கள் ஸ்டியரிங் மட்டும் முடிச்சிங்க, வேறு எது நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள்.
இப்படி ரிவர்ஸ் வாங்க. இண்டிகேட்டர் மட்டும் ரைட்டில் போட்டுக்கோங்க. ரைட்டில் ஃபுல்லாக திருப்பிட்டு ரைட்டில் திருப்போம். ஏன்னா ஆறில் வச்சு எஸ்கலேட்டர் அமுக்கினா ரிவர்ஸ், 6ல் வச்சு அதான் அந்த ரிவர்ஸ் கியரில் வச்சு எக்ஸேட்டெல்லாம் அமுத்தக்கூடாதுன்னா அவர் எக்ஸேட் அமுக்க கிளச்சு மட்டும் தான் பிரேக் கிளச் முடிச்சா போதும். கிளச்சுலேயே வண்டி வரும். நம்ம கிளச்சில் தான் வண்டி ஓட்டுறோம். ஏதாச்சும் ஒன்று கப்பலண்ணா போகிறோம் கீழே போகலாம் ஒன்று ஸ்டடி பண்ணி கமால்ண்ணா ஆஃப் பண்ணிடுங்க.